ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் சிவனின் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று. இங்குள்ள மல்லிகார்ஜுனருக்கு நாமே அபிஷேக ஆராதனை செய்யலாம். சிவத்தலங்களில் கைலாயம் முதலிடம் என்றால் நந்தி அவதரித்த ஸ்ரீசைலம் 2ஆம் இடம் வைக்கிறது. அத்துடன் அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது 3ஆம் இடத்தில் இருக்கிறது. குருஷேத்திரத்தில் லட்சக்கணக்கான தானம் செய்வதாலும், கங்கையில் 2000 முறை குளிப்பதாலும், நர்மதா நதிக்கரையில் பல வருடங்கள் தவம் செய்தாலும், காசியில் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனை ஒரு முறை தரிசித்தால் கிடைக்கிறது என கந்த புராணம் கூறுகிறது. நந்தியே இங்கு மலையாக அமைந்திருந்து அதன் மீது சிவன் ஆட்சி புரிகிறார். நந்தியை தன் வாகனமாக்கியதும் இத்தலத்தில்தான். இங்குள்ள மிக பிரம்மாண்டமான நந்தி மிகவும் அழகு வாய்ந்தது. இங்கு சிவன் சன்னதி கீழே இருக்க பிரமராம்பாள் சன்னதி 30 படிகள் உயரத்தில் அமைந்துள்ளது விசேஷமாகும். சிலாதர் என்ற மகரிஷி குழந்தை வரம் வேண்டி சிவனை குறித்து தவம் இருந்தார். சிவனின் அருளால் நந்தி, பர்வதன் என்ற 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். குழந்தைகளை பார்க்க சனகாதி முனிவர்கள் வந்தனர். அவர்கள் நந்தி தேவர் சில காலம்தான் பூமியில் வாழ்வார் என சிலாதரிடம் தெரிவித்தனர். சிலாதர் மிகவும் வருந்தினார். தந்தையின் வருத்தத்தை அறிந்த நந்தி, தந்தையே கலங்காதீர்கள், நான் சிவனை குறித்து கடும் தவம் இருந்து சாகா வரம் பெறுவேன் என்றார். தவத்தில் மகிழ்ந்த சிவன் நந்தியை தன் வாகனமாக்கியதுடன் அவரது அனுமதியின்றி யாரும் தன்னை காண வர முடியாது என்று உத்தரவும் பிறப்பித்தார். நந்தி தவம் செய்த மந்தியால் என்ற இடம் மலையின் கீழே உள்ளது. அத்துடன் அவனது தம்பி ஆகிய பர்வதனும் தவம் இருந்தான். பர்வதனும் கடும் தவம் செய்து சிவபெருமான் பாதம் எப்போதும் தன் மீது இருக்க வேண்டும் என்ற வரம் பெற்றான். அதன்படி பர்வதனை ஒரு மலையாக ஆக்கி ஸ்ரீ பர்வதம் என்னும் பெயரிட்டு தாம் சிவலிங்கமாக அம்மலையின் மீது அமர்ந்து எழுந்தள்ளினார். அந்த ஸ்ரீ பர்வதமே நாளடைவில் ஸ்ரீசைலம் என வழங்கலாயிற்று. சைலம் என்றால் மலை என பொருள்படும். மற்றும் ஒரு சிவபக்தை நகஸ்ரீ என்பவள் தவமிருந்து இத்தலம் தனது பெயரால் வழங்கப்பட வேண்டும் என சிவபெருமானம் வரம் பெற்றார். நகஸ்ரீ என்பது ஸ்ரீ நகம் என மாறி தற்போது ஸ்ரீசைலம் என மருவி வழங்குகிறது. சிலாத முனிவர் தவம் செய்தமையால் இம்மலை சிலாத முனிமலை என பெயர் பெற்று நாளடைவில் ஸ்ரீசைலம் என பெயர் மறிவிட்டது எனவும் கூறப்படுகிறது. மல்லிகாபுரி என்ற பகுதியை ஆண்ட சந்திரகுப்தனின் மகள் சந்திரரேகா இங்கு கிடைத்த மல்லிகை பூவாலும் அர்ஜுனா மலர்களாலும் இறைவனை பூஜித்து வந்தார். இதனால் இங்குள்ள இறைவன் மல்லிகார்ஜுனர் எனப்படுகிறார். பிரதோஷத்தன்று நமது ஊர் நந்தீஸ்வரை வணங்கி வந்தாலே கோடி புண்ணியம் கிடைக்கும் போது நந்திதேவர் அவதரித்த தலத்திற்கே சென்று அவரை வணங்கி வந்தால் முக்தியே அடைந்து விடலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. அவரது அவதார தலமான ஸ்ரீசைலம் மனதிற்கு இடம் தரும் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது.